விட்டு இவ வீதியில் வரத வேடிக்க பக்கத்தான் விழுந்த மேகங்க எம்புட்டு இடுக்கியே இடுக்கியே அடிக்கிறா அடுக்கியே பெய்யோ சில்லி இப்ப நிலத்தில் இறங்கி அணத்துறா லந்தாவேசி என்ன பொறண்ட இழுக்கிறா கட்டாரி கண்ணால முட்டால தெரிக்கிற ஒட்டார சிட்டால அவ்வாகி கிடக்குற என் உசுருல சல்லட சலிச்சு ஏண்டிருக்கிற அரக்கிய பொங்குருக்குல என்னைய முடிச்சு நீ நடக்கிற மரக்கிய என் நாட்டம் வந்தா ஓய் என் உசுருல சல்லட சலிச்சு ஏண்டிருக்கிற அரக்கிய பொங்குருக்குல என்னைய முடிச்சு நீ நடக்கிற தருக்கிய என் காது செவ்வுல எசாயும் ஒவ்வொல நீ மட்டும் பேசடி 7-8 நாளுட்டும் எதுவும் உங்களை சொன்னு வீசடி கண்ணாடு வாடாடு மின்னடு தகடு எனக்கு தானடி ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக நினைக்கிறேன். நிறைய காலேஜ் போயிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் சுத்தமாக காலேஜுக்கே வராத ஒரு ஃபீலிங். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஏன்னா காலேஜ் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சேர்மனை நான் பார்த்ததே கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, யாரோ ஃபோட்டோ எடுக்கும்போது கொடுங்க சார் நான் வாங்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் நடக்கும்போது ஒரு அப்பா எப்படி இருப்பார், நல்லபடியாக போகணுன்னு இருப்பார்ல, அது மாதிரி வர கெஸ்ட்டெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், உண்மையிலே உங்களை ஹம்பிள்னஸ் தான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உள்ளே வரும்போது ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே வர மாதிரியே இருக்குது. 25 இயர்ஸ் என்னை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஸ்கூலில் வாங்கின மார்க்கை கேட்டிங்கன்னா சத்தியமாக என்னை கூப்பிட்ருக்கவே மாட்டீங்க நீங்கள். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரொம்ப படிப்பாளி நான். அண்ட் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. என்னென்னா இந்த ஊர் வர்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமான காரணம் ரெஸ்பெக்ட்ஸ். வரேன். கொஞ்சம் டீசெண்டாக பேசிடலாம்ப்பா. இல்லை சொல்லி அமிச்சாங்க, ரொம்ப அமைதியான பசங்கன்னு சொல்லி அமிச்சாங்க, தெரியுது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி எதுனா இருக்கா? இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலேட்டட் விஷஸ்ண்ணா. தேங்க்யூ. ஹாப்பி 25. தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. ஆனால் நீங்கள் இப்போ எங்கள் காலேஜ்குள்ளே வரும்போது இந்த ஆனுவல் டே ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது? காலேஜ் உள்ளே வரும்போது காலேஜ் உள்ளே வர ஃபீலிங்கே இல்லை. ஏதோ ஒரு தனி சிட்டிக்குள்ளே வர மாதிரி இருந்தது. நான் அந்த ஹாஸ்டல்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் நம்ம என்ன காலேஜை ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு சோகம் இருக்கும். அண்ட் உங்கள் சேர்மன் பார்த்தா ரொம்ப நல்லவராக இருக்கார் சார். நான் சீட்டு கேட்டால் கொடுப்பீங்களா சார்? தேங்க்யூ. உங்கள் காலேஜ் மெமரிஸ் ஏதாவது? இப்போ தான் காலேஜே படிக்கலண்ணே. காலேஜ் மெமரிஸ் எதுனா மெமரிஸ் தான், இந்த மாதிரி காலேஜ் வந்து மெமரிஸ் தான். சரி, நான் வாங்க, வெல்கம். அப்ளிகேஷன் கண்டிப்பாக எங்கள் சார் தருவார்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணா, நீங்கள் ஒரு பெரிய காமெடியன். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். ஒரு 1 இயருக்கு வேர்ல்டு வைட் காமெடியை பேன் பண்ணிட்டாங்கன்னா சிவா சார் என்ன பண்ணுவார்? சிவா சார் விடுங்க, இந்த உலகமே வேஸ்ட் ஆகி போயிடும். இன்றைக்கி கூட நமக்கு தெரியும், நம்ம பேசிட்டு டைமில் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ வார்ஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஷூட் அவுட் போயிட்டுருக்குன்னு.
இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணுறது ஹியூமர் மட்டும்தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. ஓகே. அண்ட் நான் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல, ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு எவ்ரிபடி. அந்த ஃபஸ்ட்டு அந்த முருகர் சாங், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஸ்னேக் சாங், அதுக்கப்புறம் வந்து அந்த மதுரை சாங், உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து சாங் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். லக்கிலி ஐ திங்க் நம்ம வந்து நீங்கள் சூஸ் பண்ண எல்லா சாங்கும் நம்ம கல்ச்சரல் பேஸ்டாக இருந்தது, நம்ம கடவுள் பேஸ்டாக இருந்தது. ஃபிசியோதெரபிஸ்டா? ஓகே. அப்புறம் மற்றவங்களாம் கோச்சிக்கு போகிறாங்க. நேச்சுரோபதி. ஓகே, நேச்சுரோபதி. சித்தா, ஹோமியோபதி, எல்லாருமே. ஓகே. நர்சிங்கா? ஓகே ஓகே. இல்லைப்பா, வேறு எதனா சொல்லுப்பா. ஏஹெச்எஸ் நான் பார்த்தது 4 பெர்ஃபார்மன்ஸ் தான், ஆனால் சொன்னது 10 மேட்டர் சொல்லிட்டாரு. பட் ரொம்ப ஹாப்பி. ஸோ அவ்வளோதான். நான் கொஸ்டின் இருக்கா? பயமாக இருக்குது இந்த கொஸ்டின் பார்த்தாலே பயம். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கொஷின்ஸ் தான், நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரல. சென்னை 28ல் நீங்கள் நடித்த போது உங்கள் லைஃப்பில் கிரியேட் ஆன பெரிய சேஞ்ச் எது? ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறது பெரிய. அதுக்கு முன்னாடி உங்கள் சப்போர்ட்டிங் ரோல் இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2007ல் உங்களோட நல்லா விக்கிபீடியா பார்த்து அப்படியா? ஓகே. என்ன கேள்வி? இல்லைனா 2001ல் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் ஸ்டார்ட் பண்ணி 2007ல் சென்னை 28 நடிச்சு இப்போ 2025ல் பறந்து போன்ற மூவி வரைக்கும் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுப்போம். இல்லை, ஒன்றுமே இல்லை. நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். சம்டைம்ஸ் கஷ்டங்கள் எல்லா லைஃப்லேயும் தான் வரும். பட் லைஃப் மூவ்ஸ் ஆன், ரைட்? அண்ட் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, சிரிக்காமல் மட்டும் இருந்துடவே கூடாது. திஸ் இஸ் மை ஜேர்னி. அண்ட் இன்னமும் உங்கள் 25 இயர்ஸ் ஏன் 25 இயர்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அதுதான் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில். அதுதான். அட் லாஸ்ட் கொஸ்டின்னா, உங்களை இன்ஸ்பயர் பண்ண காமெடியன் ஆக்டர் யாருன்னா? இன்ஸ்பயர் தான் அஃப்கோர்ஸ். காமெடியில் கமல் சாரோட காமெடி ரொம்ப பிடிக்கும், ரஜினி சாரோட காமெடியெலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மரத்தில் இருக்குது காய், தூங்க தேவைப்பாய், இந்த கார்த்தி உன் காலேஜ் இதை கேட்டு ஒரு டைரக்டர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து நமக்கு இது பிடிச்சிருந்தா அர்த்தம். இந்த பஞ்சை தான் எதிர்பார்த்தோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்னா? அப்பா இவ்வளோ நேரமே நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான்ப்பா பேசியிருந்தேன். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா? இல்லைண்ணே, டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்கெல்லாம் பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் உங்கள் ஐகானிக் ஸ்டெப்பை போடணும்னு நான் எதிர்பார்க்குறாங்க. அதனால எங்கள் எக்ஸலுக்காக ஒரு 2 ஸ்டெப் போட்டு காமிச்சிங்கன்னா ஏதோ எங்களால் முடிஞ்சது. இது ஒரு கான்ட்ராக்ட்லேயே சைன் பண்ணிட்டு வந்தேன். தயவுசெய்து டான்ஸ் ஆட மட்டும் சொல்ல. அது இன்னமும் தெரியல, வேர்ல்டில் எந்த ஸ்டேஜ் பண்ணாலும் என்னை மட்டும் 2 ஸ்டெப் ஆட சொல்கிறாங்க. அந்த கலை தாயோட கிஃப்ட் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் சேர்மன் அண்ட் மதன் சார், மதன் கார்த்திக் அப்புறம் எங்கே இருக்காரு அவங்களாம் வெரி ஸ்வீட் வெல்கமிங். அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ராட்ரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எல்லாரும் பேரையும் சொல்ல முடியல. அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து அவர் சொன்னார். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஐம் கோயிங் டு கால் மை பிரதர் அரவிந்த். கம் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஜென்ரலாக இது காலேஜிலலாம் பண்ணதில்லை, பட் எனக்கு அரவிந்தையும் ரொம்ப பிடிக்கும், உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்குது இப்போது. ஸோ அதனால் அரவிந்த், ஸோ நீங்கள் வந்து ஐ நோ ஹிம் வெரி வெல். ஏன்னா நிறைய நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஃபேவரட் சாங் ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்காக. ஓகே, டன். ஸ்லோ ஆரம்பிப்போம். 5 நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை, அதில் நனைந்தது 100 ஜென்மங்கள் நினைவினில் இருக்கும். அது போல் இந்த நாள் வரும் உயிருருகிய அந்த நாள் சுகம், அதை நினைக்கையில் ரத்த நாணங்கள் ராத்திரி வெடிக்கும். ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரமேதும் அவள் அறியவில்லை, என்ன இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போய் என் மனமே. வெண்மதி வெண்மதி எனில்லை, நீ வானுக்கா மேகத்துக்கா சொல்லு, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம். உன்னை இன்றோடு நான் மறப்பேனே,
நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். தேங்க்யூ 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 பிரதர். தேங்க்யூ. டாவுல விழுந்தாக்கா மனசு நோவுல அழுகுமடா, தீவுல இருப்பது போ திசையே தெரியாம போகுமடா, இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு முறைப்பா இன்னமும் இருக்குதடா, அந்த ரோதனை நமக்கு இப்போ எதுக்கு உஷாரா இருந்துக்கடா, ஃபிகரை நம்பாம பொழைச்சிக்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. தேனி காத்தோட தேன தெளிச்சாலே தேளாக என் நெஞ்ச கொத்தி புட்டா, தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்னான்னு காட்டி புட்டா, ஏகனா மோகனா பாக்கா கௌத பாடி கிடக்கேனே தெக்காமேக்கா கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே ஒசக்கா பாவி மிதக்கத்தான் வானேத்தி விட்டு புட்டா, ஒசக்கா தெக்க ஒசக்கா பாவி இதயத்தை காத்தாடி ஆக்கி புட்டா. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாடுறீங்கப்பா. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு அரவிந்த். நான் இதை ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் பாடினாரு. தேங்க்யூ, லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ மோர் லைஃப். தேங்க்யூ தன்ஸ்ரீ, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இவ்வளோ ஹம்புளாக இவ்வளோ டவுன் டு ஏர்த்தாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் சும்மா ஒரு பாடிட்டு இருக்க அந்த பையனை வந்து அவருக்கு ஐநோ நாங்கள் நிறைய சரி ஸோ நாங்கள் ஸ்டார்ட் மியூசிக்கில் நிறைய பார்த்துருக்கோம். அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப ஹம்புளாக ஒரு சிங்கருக்கு அந்த அந்த ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவர் வந்து பார்த்து இவ்வளோ பேசி இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காருன்னா ஐம் ஸோ அதுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா எனக்கு நம்ம எல்லாருக்கும் பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும். இவர் பண்ணுறது நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வாட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் இவர். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. நீங்கள் நிறையா பண்ணோம். டு யூ ஆல்சோ மேம். ஓகே. அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க மேடம். வெரி வெரி டேலண்டட் அவங்க. அது என்னப்பா அவ்வளோதானப்பா டான்ஸ்? சரி ஓகே, ஒரே ஒரு ஆஃபர் தரேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர்ஸ் யாருன்னா 2 பேர் அனுப்புங்க, அவங்க கூட தான் ஆடுவேன் நான். இப்போ இத்தனை நாள் ஆட சொன்னது அவர் தானே? நீங்கள் யார்? மோனிஷா மேம். மேம் மோனிஷா மேம். பாவம் அவங்க. Ma'am, please, ma'am. We welcome you onto the stage. வாங்க 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 மேம். தேனி காத்தோட தேன தெளிச்சாலே கீழாக என் நெஞ்ச கொட்டி புட்டா, தைரியமா பயப்படாதீங்க மேடம். தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்னன்னு காட்டி புட்டா. சார் வாங்க வா சார். என்ட்ரியே மைக்கேல் ஜாக்சன் லெவலில் இருக்கு சார். வாங்க சார், என் பக்கத்தில் வாங்க சார். ஆஹா வாங்க. யோ மாலதி மேம். மாலதி மேம். வாவ் மேம். Malathi ma'am, please come on to the stage, please. என்ன குரூப் போட்டோ மாதிரி சார். உண்மையிலேயே செக் இவ்வளோ ஜாலியான ஒரு ப்ரொஃபஸர்ஸ் டீம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, என்னை நம்பி டான்ஸ் ஆட வந்திருக்காங்கன்னா. ஓகே ஒசக்கேவே போடுங்க. ஓகே சார்
ரெக்க கட்டி பறந்தேனே ஒசக்கா ஓகே ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே வெயிட், நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. நிறைய பேர் சாரீலாம் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஜம்ப்லாம் பண்ண வேணாம், நீங்கள் இப்படி பண்ணாலே போதும். சார் மட்டும் லேட்டாக வர்றது பால். சார் சார் நீங்கள் ஸ்பின்னரா நீங்கள்? ஓகே, முரளிதரன் மாதிரி இருக்கு சார். ரெடி சார், ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, பாட்டு வேணாம்ப்பா. கை கரெக்டாக இருக்கா? சார் லெஃப்ட் கை எடுத்துருவாங்க. வேண்டாம் இப்போ ஸ்டெப்பை பார்த்துங்க சார். இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வேண்டாம் ஒன் செகண்ட். என்னென்னா, இது வரைக்கும் இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு வந்ததே இல்லை. சாருக்கு ஒரு தடவை கை கொடுத்துருங்க, கை தட்டிடுங்க. என்னன்னா சார் மோனிகாவுக்கு டான்ஸ் ஆடலாம் சார் அப்படின்றாரு என்கிட்ட காதல. சார் உண்மையிலே காலேஜுக்கு வந்த ஃபீலிங் அப்போ இல்லை, இப்போ சுத்தமாகவே இல்லை. ஓகே ரெடி சார், சாருக்காக மோனிகாவே போடுங்க. ஃபஸ்ட்டு என் ஸ்டெப் பாட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டெப் ஆடுறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தாரு. ஓகே பா, வெயிட் சார், வெயிட் வருது. மோனிகா பெலூச்சி இறங்கி வந்தாச்சு, கடல்ல கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பெலூச்சி எத்துட்டா எனர்ஜி, தலையை சுத்த வைக்கும் சுறாவளி பொண்ணாச்சு. பட்டுன்னு பார்த்தாலே பல்ச தூம்பாடி, கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜலேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. சார் பிடிங்க சார். சார் வாங்க சார், வாங்க சும்மா கை ஒரசாம பத்திக்கப்பா உதட்டோரம் தித்திக்கப்பா, இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா, மாயங்காட்டி கண்டிக்கப்பா, தயங்காத மெத்தையில சாபும் நேரத்தில் புலம்பி அழுவாத, பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொந்தான தொல்ல, வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத, இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல. நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி, மனச ரெண்டாக்கி ஒரு வாக்கில்ல, இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி, பாஷா கைப்பட்டு கோணமல்ல. தேங்க்யூ. தயவுசெய்து மியூசிக் ஸ்டாப் பண்ணு சார். சரி இருங்க எப்பா, நான் ஷூட்டிங்கில் கூட இவ்வளோ டான்ஸ் ஆடினதில்லை. உண்மையிலே வந்து ரஜினி சார் கூட அந்த பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் போல இருக்கு. இவரை ஒரு தடவை பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. சான்ஸே இல்லை சார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரோ? ஹோமியோபதி. இவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு தடவை ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிடைக்கிற உண்மையை கொடுத்து வச்சுருவேன் சார். உண்மையிலே அவர் காதில் வந்து மை ப்ளஷர் அப்படின்றாரு சார். நீங்கள் ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க வேண்டிய சார். ஓகே. அண்ட் பிஃபோர் தட் ஒரே நிமிஷம் சார். சார் அந்த இது அந்த ஆர்ட் எங்கேப்பா? குயிக்காவா? ஆக்சுவலாக தம்பி இதை கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி டேலண்டட். தேங்க்யூ. எந்த டிபார்ட்மெண்ட்? பிபிடி சார், பிசியோதெரபி. சபரிமணி சார். தேங்க்யூ சார். ஓ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. வாங்க சார். ஓ ஹோமியோபதி டிபார்ட்மெண்ட்டா? தேங்க்யூ. ஸோ இந்த நல்ல டைமில்
I have a lot of respect for this artist. Just for the picture and அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். Let's request Aparna ma'am to come on stage, please. என் உசுருல சல்லட சலிச்சு ஏஞ்சிருக்கிற அரக்கிய பொங்குருக்குல என்னையம் முடிச்சு நீ மதன் சார் அவர்களையும் நாங்கள் அன்புடன் கண்ணால முட்டாளே தெரிக்கிற ஒட்டார சிட்டார உன்னை இப்போ நான் பலார்னு அறிவேன் மூடின வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லம். Yeah, it's all time favorite, ma'am. You're rocking. या बोले अम्मा बोले उन्ना तू किने जाओ बोले सेल्ले कुटी वडी वडी वाचा मेले ஐயோ கஹா வாலே கிதர் வாலே தாகோ எடுத்த பாடி பிலே கமுக்கமா படுத்துக்கோ மைமா மேலே உன் வாயில போட்டு மெல்லும் பீடா ஜரு தாமா ஐயோ ஹிந்தி இல்ல சொன்னா நான் प्यार करतामा. எல்லாருக்கும் வணக்கம். First of all, thank you so much for this energy. Sem energy. I think in a very long time நான் இவ்ளோ எனர்ஜி பார்த்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோ பாசம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ all of you. And to all the students and to the faculty who invited us. ரொம்ப 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 நன்றி. Heart feels full. Thank you. I kindly request Dr. N. Madan Karthik, Vice Chairman and Secretary, Excel Group Institutions, to please come forward to felicitate Mr. Aravind Karneshwaran. Next, I request Director, Excel Public School, Professor Kaviarasi Madan Karthik, to please come forward to felicitate Dhanyashree. On the behalf of the entire institutions, we once again express our sincere gratitude to all our dignitaries for being part of this occasion and making in the event memorable with their valuable presence. We now proceed to the prize distribution ceremony, a proud moment where we honor the achievements of our students. We begin with Excel College of Pharmacy, whose students have excelled in academic, sports and cultural activities. The overall culture runners, second year B Farm, third semester, Janani M. Shankaranji. Overall cultural winners, fourth year B Farm, seventh semester, Chandru Kumar, Danush Kumar. Overall sports runners, Red House Girls, Parvati A, Aruna M. Overall sports winners, Greenhouse Boys, Pravin S, Boomalan T. Next, I would like to call upon Pharmacy academic toppers, fourth year B Form, semester 8, batch 21-22, Karthik Raj B. Fourth year B Form, semester 7, batch 22-23, Nega LS. Third year B Form, semester 4, batch 23-24, Abhinaya Raja. M Form, first semester, Pharmaceutics, batch 24-25, Anu Kirtika. M Form, fourth semester, Pharmaceutics, batch 24-25, Maheshwari M. M Form, fourth semester, Pharmacy, batch 24-25, Nandini P. Fourth year, Pattu Devi S. Third year, Farm D, Divya Bharati P. Second year D Farm, Padmavati K. We now invite students from Excel College of Physiotherapy and Research Center for their prize distribution. I request overall culture runners Team D, Surender T, Nandana KS, Adra NV, Harini KR. Overall cultural winners Team C, Gautaman A, Charulata R, Madhu Sanjay, Monica. Overall sports runners Team A, Srinivasa Prasad, Jyoti Priya, Mohammad Ashad, Kavi Varsha. Overall sports winners Team B, Pasupati, Darshana, Sri Nageshwaran, Vidyashree. Moving on to physiotherapy academic toppers,
First year first rank Sujit S. First year second rank Shabrin L. Second year first rank Sona Nasin. Second rank Obu Keetanan. Third year first rank Sri Nageshwaran. Third year second rank Nandini M. Fourth year first rank Surender T. Fourth year second rank Angelin Sophia. Clinical excellence first prize is received by Nal Prithvi Raja. And second prize goes to Sri Bharani Kumar. We now invite students from Excel Institute of Health Science for their prize distribution. Overall cultural learners, Team B, Surya Bharati S and Devan Raj. Overall cultural winners, Team A, Prem Kumar D and Dinesh. Manikandan and Dharani. Next, Health Science Academic toppers. Medical Lab Technology, first rank goes to Harida. Second rank Shalini. Radiography and Imaging Technology, first rank Ramshad KM. Second rank Vaishnavi. Best outgoing student, Medical Lab Technology, Sanjay V. Radiography and Imaging Technology, Rinsha AV. Radiography and Imaging Technology, second rank, Ganeshan P. Overall culture runners, Team D, Nova Strikers. Noble Rexwin, Srimati Pradeep Angelin. Overall culture winners, Green Team, Bird and Vipers, Pavitra Munirathinam. Overall sports runners, Blue Team, Celestial Warriors, Praveen Kumar, Sabishta Praveen, Chitra, Shiva Prasad. Overall sports winners, Green Team, Bird and Vipers to Vaishnavi S. GNM first year first rank goes to S. Gopika. Second rank goes to V. Tanushree. DHI, first year first rank goes to... We now invite students from Excel Homeopathy Medical College for their prize distribution. Overall cultural winners, Blue House, Celestial Warriors, Abhinaya and third year part 2 first rank, Ritika Raji. Third, Ramanidharan, Roja. Cultural runners, Team D, Kalavi. Third year first rank, Jamir Nisha. Third year second rank, Preeta B. Providing assistance to our students. First rank, Alexine Swarna. Fourth year first rank, Shweta V. Second rank, Mohana Priya. And the overall academic performance. Mr. Natarajan. Ajit Organization, Mr. Ajit. Kovai Foundation Organization, Mr. Tirumalai Swami. Edicon Organization, Mr. Nagarajan. We will have the dinner. உங்களுக்கு தெரியும் எந்த இடம்னா அங்கே வாங்க.
Tirupati department students kindly get down the stage.